தலைப்பு செய்திகள். இலங்கையை தாக்கவுள்ள மிகப்பெரிய நிலநடுக்கம். பாதிப்பு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு நிரந்தர தீர்வு தேவை. ஜனாதிபதி அனுர. கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆடம்பரமாக வேண்டாம், பேராயர் கோரிக்கை. 16 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்கா குடியேற்ற தடை. இனி விரிவான செய்திகள். மிக கிட்டிய காலத்தில் இலங்கையொரு மிக பெரிய அளவிலான நிலநடுக்க வாய்ப்பை கொண்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இலங்கையில் எண்ணுக்கணக்கான உயிர்களை பலியெடுக்கின்ற மிக பெரிய நிலநடுக்க நிகழ்வும் இடம்பெறும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கைக்கு கீழாக அல்லது இலங்கையை அண்மித்திருக்கக்கூடிய இந்திய கவச தகட்டுடன் சேர்ந்த பகுதிகளில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. அண்மித்த காலத்தில் அதிக நிலநடுக்கங்கள் பதிவாகுவது என்பது என்றோ ஒரு நாள் பாரிய நிலநடுக்கம் ஏற்படும் என்பதை எடுத்துக்காட்டுகின்றது என தெரிவித்துள்ளார். இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறைமையின்படி அடையாளம் காணுமாறு இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை திறம்பட பெறுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்கவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். டிட்வாவ் சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறையை ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இதுபோன்ற அனர்த்தத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்டகால தீர்வை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஜனாதிபதி அதற்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி மண் சரிவுகளினால் 1289 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் 44,574 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜூட் நிலுக்ஷான், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் அரவிந்த ஸ்ரீநாத ஆகியோர் உட்பட அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டில் சீரற்ற வானிலையால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்புற்ற நிலையில் இம்முறை கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆடம்பரமாக கொண்டாடுவதை கத்தோலிக்கர்கள் தவிர்க்க வேண்டும் என பேராயர் மெல்கம் ரஞ்சித் கர்தினால் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் தமது குடியிருப்புகளை இழந்துள்ளதுடன் தமது அன்புக்குரியவர்களையும் இழந்துள்ளனர். ஆடம்பர தேவையற்ற வீண் செலவு வேண்டாம். இவ்வாறான சூழலில் ஆடம்பரம் அல்லது தேவையற்ற வீண் செலவுடன் கூடிய கொண்டாட்டங்களிலிருந்து விலகி இருக்குமாறும் கத்தோலிக்க சமூகத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உண்மையில் எளிமையை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாகும். கடவுளின் மகனான இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவரது பிறப்பு மிகவும் எளிமையானது. இதனால் அவரின் பிறப்பை வரவேற்க தயாராகும் கிறிஸ்தவர்களும் எளிமையுடன் அதனை கொண்டாடுவது சிறந்தது என்றும் பேராயர் மெல்கம் ரஞ்சித் கர்தினால் தெரிவித்துள்ளார். வட்டுவாகல் பாலம் தற்காலிக புனரமைப்பு நிறைவு பெற்று புதன்கிழமை இரவிலிருந்து அனைத்து வாகனங்களும் பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பரந்தன் குடியிருப்பு ஊடாக முல்லைத்தீவு A35 வீதி 2ஆக பிளவுபட்டிருந்ததால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளதனை சீர் செய்யும் பணி இரவு பகலாக இடம்பெற்றிருந்தது. அண்மைய நாட்களாக பெய்த பலத்த மழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்தமையால் பரந்தன் குடியிருப்பு ஊடாக முல்லைத்தீவு A35 வீதி வட்டுவாகல் பாலம் 2 துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்திருந்தது. இதனால் குறித்த வீதியினூடான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டிருந்தது. எனவே தேவையின் நிமித்தம் முல்லைத்தீவிற்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு கோப்பாப்பிளவு வழியாக மாற்று வழியினை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்த நிலையில்
தொடர்ச்சியாக இரவு பகலாக வேளைகள் இடம்பெற்று வட்டுவாகல் பாலம் ஊடாக போக்குவரத்து புதன்கிழமை இரவு 9:45 மணியளவிலிருந்து வட்டுவாகல் பாலம் ஊடாக போக்குவரத்தினை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்தினை மேற்கொண்டு வருவதனை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இலங்கையை பாதித்த மழை மற்றும் வெள்ளம் காரணமாக இலங்கை முழுவதும் 3 மில்லியன் முட்டையிடும் கோழிகள் உயிரிழந்துள்ளதாகவும் முட்டைகளின் விலை ஏற்கனவே அதிகரித்துள்ளதாகவும் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோழி முட்டைகளுக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடும். எனவே இது குறித்து அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சீதுவை ரத்தொழுவ கடவில் உள்ள அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்களின் சங்கத்தின் பிரதான அலுவலக கேட்போர் கூடத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. அங்கு அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், வருடத்தின் 25% கேக் விற்பனை வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலப்பகுதிகளில் முட்டை பற்றாக்குறை ஏற்பட்டால் அது பண்டிகை காலத்தை பாதிக்கலாம். மாவு, சீனி, முட்டை ஆகியவை பேக்கரி தொழிலுக்கு அவசியமான பொருட்கள் என்றும் முட்டை பற்றாக்குறை ஏற்பட்டால் பேக்கரி பொருட்களின் விலை அதிகரிக்கலாம் அல்லது முழு பேக்கரி துறையும் ஸ்தம்பிக்கப்படும். எனவே தற்போதைய நிலைமையை கவனமாக ஆய்வு செய்து முட்டை பற்றாக்குறைக்கு மாற்று தீர்வுகளை கண்டறிய நடவடிக்கை எடுக்குமாறு அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டை சூறையாடிய டிட்வா புயல், மண் சரிவு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 22 மாவட்டங்களில் உயிரிழந்தவர்களுக்கு இறப்புச் சான்றிதழ்களை வழங்குவதற்கான புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. கண்டி, நுவரெலியா, பதுளை, குருநாகல், மாத்தளை, கேகாலை, கம்பஹா, முல்லைத்தீவு, அனுராதபுரம், கொழும்பு, யாழ்ப்பாணம், புலனறுவை, மன்னார், புத்தளம், ரத்தினபுரி, மொனராகலை, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, கிளிநொச்சி, வவுனியா மற்றும் களுத்துறை ஆகிய நிர்வாக மாவட்டங்களிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டது. மேற்கூறிய மாவட்டங்களில் காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றிதழ்களை வழங்கும் நோக்கத்திற்காக 2010ஆம் ஆண்டு 19ஆம் எண் இறப்பு பதிவு சட்டத்தின் பகுதி 11 பிரிவு 9 விதிகளின்படி 2025ஆம் ஆண்டு நவம்பரில் டிட்வா சூறாவளியின் தாக்கத்தால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேசிய பேரிடர் பகுதிகள் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமரும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா இதயம் மற்றும் நுரையீரல் தொற்று நோய் காரணமாக டாக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் 23ஆம் திகதி அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சிறப்பு டாக்டர்கள் குழு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றது. அவரது உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே நீரிழிவு, கல்லீரல், சிறுநீரக பிரச்சனைகள், இதய கோளாறு போன்ற உடல்நல பிரச்சனைகளால் அவர் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கலிதா ஜியாவை மேல் சிகிச்சைக்காக லண்டன் அழைத்து செல்ல உள்ளோம் என அவரது குடும்பத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். 16 நாடுகளை சேர்ந்தவர்களின் குடியேற்ற விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக முடக்கியுள்ளது. இது கடந்த ஜூன் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட பயண தடை உத்தரவின் தொடர்ச்சியாகும். நிரந்தர குடியேற்ற உரிமம், குடியுரிமை விண்ணப்பங்கள் உட்பட அனைத்து குடியேற்ற செயல்முறைகளும் இந்த புதிய உத்தரவால் பாதிக்கப்படும். தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவை இயக்குனர் ஜோசப் எட்லோவின் பிறப்பித்துள்ள உத்தரவில் ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், காங்கோ, இக்வடோரியஸ், கினியா, எரித்திரியா, ஹைட்டி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன் உள்ளிட்ட 16 நாடுகளை சேர்ந்தவர்களின் அனைத்து விண்ணப்பங்களும் முழுமையாக மறு ஆய்வுக்காக திருப்பி அனுப்பப்படும். இதில் மறு நேர்காணல்கள் நடத்தப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1952 பிரித்தானியாவில் ஏற்பட்ட பெரும் புகை மாசு பேரிடர் காரணமாக அடுத்தடுத்த மாதங்களில் 12,000 பேர் வரை உயிரிழந்தனர். 2 லட்சம் பேர் வரை பாதிக்கப்பட்டனர். 1958 தொலை சுழற்சி முறை
எஸ்டிடி தொலைபேசி இணைப்பு சேவை ஐக்கிய ராச்சியத்தில் 2ஆம் எலிசபெத் மகாராணியினால் ஆரம்பிக்கப்பட்டது. 2006 பீஜியில் இராணுவ புரட்சி மூலம் அதன் இராணுவ தளபதி பிராங்க் பைனிரமரா அரசை கைப்பற்றினார். 2014 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டிற்காக 2018 குளிர்கால ஒலிம்பிக்கில் போட்டியிட ரஷ்யாவுக்கு பன்னாட்டு ஒலிம்பிக் குழு தடை விதித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.